ரிவர் வேலி சாலை கடைவீட்டில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் கிட்டத்தட்ட 10 சிறுவர்களை காப்பாற்றிய வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களில் 4வரான இந்தர்ஜித் சிங், சுப்பிரமணியன் சரண்ராஜ், நாகராஜன் அன்பரசன், சிவசாமி விஜயராஜ் ஆகியோருக்கு மனிதவள அமைச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஏஸ் காசை வழங்கி அங்கீகரித்துள்ளது. தீச்சம்பவம் நடந்த கடைவீட்டில் தீப்பாதுகாப்பு விதிமீறல்கள் இருந்ததை சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை கண்டறிந்துள்ளது. சிங்கப்பூரில் உள்ள சில ஆர்வலர்களை காசாவிற்கு அனுப்ப விரும்பியதாக தாம் பதிவிட்டதற்கு பெரிதும் வருந்துவதாக முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் கெல்வின் சங் கூறியுள்ளார். நேற்று யூசப் இஷாக் பள்ளிவாசலில் 2 மூத்த இஸ்லாமிய தலைவர்களை சந்தித்த அவர், தாம் எந்த சமூகத்தையும் சமயத்தையும் வேண்டுமென்றே காயப்படுத்த எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்றார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் குர்பான் சடங்குக்கான பதிவு இன்று ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறும். நன்கொடை அளிக்கப்பட்ட இறைச்சியில் ஒரு பகுதி காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு விநியோகிக்கப்படும். ட்ரம்ப் வரிகளிலிருந்து தற்காலிக விடுதலை கிடைத்துள்ளது. பெரும்பாலான நாடுகளின் இறக்குமதிகளுக்கு விதித்த கூடுதல் வரிகளை 90 நாள்களுக்கு நிறுத்தி வைத்து வரி அளவை 10 விழுக்காட்டுக்கு குறைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் சீனாவுக்கு மட்டும் வரிகளை 125 விழுக்காடாக உயர்த்தி அதிரடியாக அறிவித்தார். சிங்கப்பூரின் ஆக மோசமான இல்லப்பணிப்பெண் கொடுமை சம்பவங்களில் ஒன்றுடன் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியான கெவின் செல்வம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளது. தம் மனைவியுடன் சேர்ந்து அவர் செய்த கொடுமையால் அந்த பணிப்பெண் உயிரிழந்தார்.